எதிர்ப்பு போராட்டத்திற்கு யாரும் காப்புரிமை கோர முடியாது என்று பராசக்தி திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் வாதிட்டிருக்கிறது. பராசக்தி திரைப்படத்தின் கதை தன்னுடையது என ஒரு துணை இயக்குனர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அதில் இந்த வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், என்னென்ன வாதங்கள் இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டு வருகின்றன? நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான அந்த பராசக்தி திரைப்படம் தன்னுடைய செம்மொழி என்ற கதையிலிருந்து திருடப்பட்டது என்று ஏற்கனவே ஒரு இணை இயக்குனர் வருண் ராஜேந்தர் என்பவர்தான் இந்த ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தான் தற்போது அந்த பட நிறுவனமான டான் பிக்சர்ஸ் சார்பில் இந்த ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பதில் மனு பார்க்கும்போது, அதாவது கடந்த 1965ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று சம்பவங்கள் அல்லது சமூக போராட்டங்கள் மீது எந்த ஒரு தனிநபரும் கூட, அதாவது காப்புரிமையோ அல்லது தனி உரிமையோ கோர முடியாது என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த படத்தின் கதைக்களம் வேண்டுமானால் அந்த போராட்ட களத்தை அடிப்படையாக கொண்டிருக்கலாம். ஆனால் கதாபாத்திரங்கள், வசனங்கள் மற்றும் திரைக்கதை முற்றிலும் கற்பனையானவை மற்றும் தனித்துவமானவை என்றும் அந்த பதில் மனுவில் தயாரிப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஒரு மனு, இந்த பதில் மனுவை அடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.